ராதிகா வணக்கம். விஜய் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிவிட்டார் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து ஏற்கனவே 2 முறை தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் மற்றும் தாவேக நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோரினார்கள். அதற்கு முன்னதாக தேர்தல் முடிவு வெளியான அடுத்த கட்டத்தில் உடனடியாக தாவேக தரப்பில் ஆளுநருக்கு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. தனிபெரும் கட்சியாக தாவேக உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு பனையூரில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற தாவேக குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்தார். அதற்கு பிறகுதான் காங்கிரசுடைய ஆதரவு கிடைத்த பிறகு ஏற்கனவே 108, அதாவது 107 மட்டும்தான் எண்ணிக்கையாக பார்க்கும் 107 தான். ஒரு இடத்தில் விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும், அப்படி 107 பிளஸ் காங்கிரசுடைய ஆதரவு 5 என்று அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அதற்கான ஆதரவு கடிதத்தை கொண்டும் சட்டமன்ற தாவேக குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேரில் சென்று தமிழக பொறுப்பு கவர்னரை விஜய் மற்றும் தாவேக நிர்வாகிகள் சந்தித்தார்கள். 30 நிமிடங்களுக்கு மேலாக சந்திப்பு நடைபெற்றது. அப்போது ஆளுநருக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. அதற்கு பிறகு இன்றைய தினம் மீண்டும் 24 மணி நேரத்தில் 2 முறை இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் மீண்டும் ஆளுநர் மாளிகை கொடுத்த அழைப்பின் பேரில் விஜய் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் தாவேக நிர்வாகிகள் எல்லாம் மீண்டும் சென்றார்கள். அப்போதும் ஆளுநர் தரப்பில் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதாவது பெரும்பான்மை 118 என்பது தங்களிடம் இல்லை, அதனால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இருப்பதாக ஆளுநர் தரப்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டது. அது இந்த நிலையில் தான் அதற்கு பிறகு நேரடியாக ஒரு பட்டினப்பாக்கம் இல்லம் வந்தார். அப்போது உடனடியாக தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பட்டினப்பாக்கம் இல்லம் வந்தார்கள். ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பட்டினப்பாக்கம் வந்து விஜயுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்கள். என்றால் 2 முறை ஆளுநரை சந்தித்து பேசியாகிவிட்டது. ஆனாலும் தங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை வரவில்லை. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று தீவிர ஆலோசனை என்பது பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு அந்த ஆலோசனையை தொடர்ந்து சட்ட நிபுணர்களுடன் விஜய் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அதாவது 3 மணி நேரம் கடந்தும் இந்த ஆலோசனை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றதுதான் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன, எது குறித்து பேசப்படுது உள்ளிட்ட பல முக்கிய தகவல்கள் அங்கிருந்து நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே தாவேகாவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், 2 முறை நம் கவர்னரை சந்தித்து விட்டோம், இருந்தாலும் நமக்கு சாதகமான முடிவு எட்டப்படவில்லை, ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து தாவேகா நிர்வாகிகளிடம் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை மேற்கொண்ட அடுத்த கட்டமாக, அதாவது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தாவேக தரப்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அதாவது நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சென்று கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்தித்து பேசினார். அதே போன்று அருண்ராஜும் சென்று IUML தலைவரை சந்தித்து பேசினார். இப்படியாக அந்த சந்திப்பு அடுத்தடுத்த கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் இன்று 7:30 மணி அளவில் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் நேரில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போதும் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைப்பார். இந்நிலையில் தான் இவை அனைத்தையும் கடந்து அடுத்த கட்டமாக நாளைய தினம்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக முடிவு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். ஒருவேளை அவர்கள் ஆதரவு தெரிவிக்காவிட்டால் என்ன செய்யலாம் என்பது குறித்தான் விஜய் சட்ட நிபுணருடன் தீவிரமாக ஆலோசித்தாராம். அதாவது 3 மணி நேரத்தை கடந்தும் மிக தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசியல் வரலாறு, இதுக்கு முன்பாக இந்தியாவில் இது போன்ற எந்த மாநிலத்தில் ஏதோ நிலை ஏற்பட்டிருக்கிறதா, அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி அவர்களுக்கு சாதகமாக அந்த சூழலை மாற்றினார்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கடந்த கால அரசியல் நிகழ்வுகள், இந்தியாவில் மற்ற மாநில நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தெல்லாம் மிக தீவிரமாக சட்ட நிபுணர்களுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது மிக முக்கியமாக 1988 இது போன்ற காலகட்டத்தில் கர்நாடகாவில் SR பொம்மை அப்போது பெரும்பான்மை கிடைக்காத போது அவர் நீதிமன்றம் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் பெரும்பான்மை இல்லை என்று ஆளுநர் நிராகரித்தார். அதற்கு பிறகு அவர் நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு என்பது அவருக்கு கிடைத்தது. அதாவது பெரும்பான்மை காட்ட வேண்டிய இடம் என்பது சட்டப்பேரவை தான், கவர்னர் மாளிகை கிடையாது. கவர்னரிடம் பெரும்பான்மை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பான்மை தனி பெரும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்படுத்த பதிவேற்பு செய்து வைத்து விட்ட பிறகு ஒரு கால அவகாசம் கொடுத்து அந்த கால அவகாசத்துக்குள் பெரும்பான்மை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. அதுதான் நீதிமன்றம் கடந்த 1988 காலகட்டத்தில் SR பொம்மைக்கு அவர் தாக்கல் செய்த அந்த வழக்கில் தீர்ப்பு கிடைத்தது. அதே போன்று நாமளும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் என்பதில் கிட்டத்தட்ட விஜய் தரப்பு உறுதியாகிவிட்டார்கள்.
3 மணி நேரம் கடந்து அவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை முடிவில் தான் விஜய் தரப்பில் எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், நாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம், இந்த விவகாரத்தை நாம் சட்ட ரீதியாக சந்திக்கலாம் என்பது விஜய் தரப்பில் அடுத்த முடிவு என்பது உறுதியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை மதியம் வரை நாம் காத்திருக்கலாம். நாளை மதியம் வரை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருவேளை ஆதரவு கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்து எடுத்து சென்று 118 என்பது பெரும்பான்மை இருக்கின்றது என்ற கடிதத்தை காண்பித்து அதன் அடிப்படையில் அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கலாம். அவர்கள் ஆதரவு கொடுக்காவிட்டால் தாமதிக்காமல் உடனே நாம் நீதிமன்றம் செல்லலாம் என்ற முடிவுதான் சட்ட நிபுணர்களுடன் விஜய் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார். நீதிமன்றம் சென்ற போது, உச்சநீதிமன்றம் சென்ற போது இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டு அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீதிமன்றம் செல்லலாம் என்பதுதான் இந்த சட்ட நிபுணருடன் விஜய் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் அடுத்த கட்டத்துக்கு அதிரடியாக தயாராகிவிட்டார் என்பதுதான் தற்போது எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது. ராதிகா.